ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெய்னா சீனோட கடைசி பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது 16வது பார்ட், இதுதான் கடைசி பார்ட்டு. ஸோ நம்ம ரெய்னா சீனோட கடைசி பார்ட்டை பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. இதுலேயே தெரியுது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க ஹீரோயின் வீட்டு முன்னாடியே மயக்கம் விழுந்திருப்பா, அதனால தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கூட தான் இருக்கான், அப்படியே அவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கான். ஹீரோயின் தான் அவனை அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சோடனே அவன் போய் ஹீரோயினை பார்க்குறேன்னு வெளியே போய் சுற்றியும் முற்றியும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எங்கே தெரியல, நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் அங்கிட்டு வெளியே போய் இருப்போன்னு சொல்லிட்டு படிக்கட்டில் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அங்கே போய் அப்படியே ஒரு மாதிரி படிக்கட்டில் ஃபீலிங்காக உட்காந்துருக்கல, அவங்க ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இப்படி தான் படிக்கட்டில் உட்காந்துருக்கிறப்ப ஒன்று சொல்லியிருப்பான். அது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினை போயிட்டாங்க, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டியான். ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசே வருது. 2 பேரும் பேசவே மாட்டேன்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்காக ஏன் உன்னை போட்டு வருத்திக்கிற அப்படின்லாம் கேட்டு அடிக்கிறாங்க லைட்டாக, ஒரு க்யூட்டாக. அப்புறம் என்ன பண்ணுறது, அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க. இனிமேல் இப்படி பண்ணாத ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, எனக்காக நீ இப்படிலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறதெல்லாம், உனக்கு ஏதோ கிட்னி லிவர்லாம் மாற்றணுங்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கல. நான் இப்போ என்ன பண்ணுறது நீயே சொல்லு அப்படின்னா ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பிரேக்கப்லாம் இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, திரும்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்கே நம்ம தங்கச்சிக்கு கேட்டுட்ருக்கோம், இங்கே லிவர் டோனர்லாம் வந்துருச்சா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் டாக்டர் தானே, உங்களுக்கே தெரியும்ல எத்தனை பேஷண்ட்டு லிவருக்காக காத்துட்ருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க மூஞ்சில் அடித்த மாதிரி. நம்ம தங்கச்சிக்காருக்கே அது தெரியும், பட் ஏதாவது பண்ணி கொடுத்துட்றான்னு பார்க்குறாங்க. இதை நம்ம ஹீரோயின் பகுதியில் கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்களுக்கு லிவர் இருந்தால் நான் கொடுக்குறேன், அதுக்கு ஃபேமிலி மெம்பராக இருக்கணும்னா நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு லிவர் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினே முன் வராங்க. இதுக்கு நம்ம தங்கச்சிக்கறி பாராட்டுறேன். பட் கல்யாணம் பண்ணி 1 வருஷமாவது இருக்கணும், அப்போ தான் லிவர் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சியை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினால் லிவர்லாம் டொனேட் பண்ண முடியாதுன்றாங்க. அவனை இப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஹீரோக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டாவது இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சின்ன கட் பண்ணால், நம்ம கோணமாயினும் ரைட்டர் பொண்ணும் ஒரு புது கார் வாங்கியிருக்காங்க. கார் வாங்கின விஷயத்த ஹீரோயின்கிட்ட சொல்லணும்னு பார்த்தா ஹீரோயின் வேறு எதுவும் சொல்கிறா. நம்ம ரைட்டர் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன சொல்கிற அப்படி நடந்துச்சான்னு. இப்போ நம்ம ரைட்டர் பொண்ணு வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் வராங்க. என்னன்னே தெரியலடி, அவனுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகளை பார்த்துட்டான், ஆனால் திரும்ப திரும்ப வேதனைகளாகவே வருது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ரைட்டர் பொண்ணு, நீ எவ்வளோ அழுகணுமோ இப்போயே அழுதுக்க, ஏன்னா ஒரு சொட்டு கூட நம்ம ஹீரோ கண் முன்னாடி எழுதுறாத அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணில் இருந்து பொதன்னு ஊற்றுது. அப்படியே நம்ம தங்கச்சிக்காரி ஹீரோவுக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு ஏதாவது ஆசை இருக்காடி, உனக்கு நிறையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்தால் உனக்கு என்ன ஆசைன்னு கேட்கல. எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, நீ சாவாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம தங்கச்சிக்காரி சொல்லிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா. இதை நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்கல. அப்படியே தங்கச்சிக்காரிக்கு போர்வையெல்லாம் போற்றி விட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், எனக்கு மட்டும் என்னாடி ஆசை உங்களை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு, அதுவாக ஏதோ வருதுங்கிறாங்க சாகு, அது வந்து தானே தீரும் அப்படின்னு. ஒருத்தங்களுக்கு சாவுங்கிறது கண்டிப்பாக, அது எப்போலாம் நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கான். நீ வந்துட்டியா, தங்கச்சிக்காரிக்கிட்ட கேட்டு தான் வந்தியான்னு கேட்டால், அவங்க வரதை சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டியான். நீ என்ன பண்ணியிருக்க, நீ ஏன் முடிச்சிட்டியா தனியாக அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அங்கே நிறைய எழுதியிருக்கு. அதில் அங்கே ஒன்று ஹீரோ அவங்க அப்பாவை பற்றி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கடைசி வரையிலும் கூட இருந்து காப்பாற்றுறேன் ஒரு கேப்டன், நம்ம ஹீரோவோட அப்பா அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போன எல்லா மார்பிள்ஸும் தேவையில்லாத யூஸ் பண்ண முடியாத மார்பிள்ஸ் தான்,
இந்த தப்பு பண்ணது கார்பெண்டர் தான், அவரால் தான் இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லணுன்னே ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடு சிஇஓட்டி சைட்டுட்டையும் கேட்க ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டாங்க. இந்த உடஞ்சி போன மெமோரியல் மாதிரி இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஹீரோயின் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போனா இந்த மெமோரியல் ஏன் நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்கல. ஹீரோ சொல்கிறான் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண யாரும் இதை மறக்க மாட்டாங்கல்ல, ஏன்னா அவங்களோட பழைய நினைவுகளை இதை கொண்டு வருவோம், பழைய நினைவுகளை யாருமே மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சூப்பராக பேசுகிறான். பேசிவிட்டு நீங்களே முடிவுடுங்க என்ன முடிவுன்னு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவானா. சரி ஹீரோயினும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. இதுக்கு மேலே என்ன வேலைன்ட்டு நம்ம சைட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவா. சைட்டு பின்னாடியே நம்ம ஹீரோயின் வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் ஹீரோவோட அப்பா ஒன்றும் தப்பு பண்ணல மேடம், அந்த கார்பெண்டர் தான் தப்பு பண்ணார், அதனால தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விழுந்துச்சு, ஹீரோக்கு அந்த காம்போசிஷனை நீங்கள் தான் கொடுக்கணும், காம்பன்சேஷனை கொடுக்கணும், அந்த ஹீரோக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் நீங்கள் கொடுக்கவே இல்லை, கொடுக்கணும், கொஞ்சம் பேசி பாருங்கன்னு கேட்கல. கண்டிப்பாக நான் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க சைட்டு. ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துட்ருக்கையில் நம்ம சிஇஓ அங்கே வரியான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை விட்டானா யானே வந்து கேட்கல, இது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே சரி நான் சும்மா தான் வந்தேன், இது கேட்க தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறாங்க. ஒர்க் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாப் ஏதோ இடிஞ்சு போன மாலோட பேராம்மா, பாரேன் ஏதோ நீயும் பஸ் ஸ்டாப்பாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், அதை இப்போ சொல்லி காட்டுறாங்க நம்ம ஹீரோயின். இதெல்லாம் மறக்கலைன்னு கேட்டால் உங்க கூட இருந்த ஒரு நொடி கூட நான் மறக்கலை இன்னும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை நினச்சி ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அங்கே நம்ம பார்க்கடைக்காரி இருக்கால, அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, எதுக்குன்னு தெரியலை. நம்ம டாக்டரை பார்த்தோன்னே டாக்டர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறா, நான் வந்து ஹீரோக்கு லிவர் டொனேட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து நம்ம டாக்டர் போய் தங்கச்சிக்கார்கிட்ட சொல்கிறாங்க உன் அண்ணன் என்ன பெரிய நான் ரொம்ப நல்லவன் போல், அவனுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு லைனில் வந்து நிற்கிறாங்க எல்லாம் அப்படின்னு தங்கச்சிக்காரிக்கிட்ட சொல்கிறா. தங்கச்சிக்காரிக்கு ஒன்றுமே புரியல. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட பேர் போட்டிருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டொனேட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கான் போல், அதுவும் தங்கச்சிக்காரி பேச்சை கேட்டு நம்ம அவங்க அப்பாக்கிட்ட எடுத்து சொல்லிகிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு. அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, நீலாம் உறுப்பெல்லாம் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, லீக்காங்கிட்டுக்கெலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து கத்திகிட்டு இருக்கான் தங்கச்சிக்காரிகிட்ட, அவன்கிட்டலாம் ஏன் கேட்குற, அவன் என் ஃப்ரெண்டு, அவன்கிட்டலாம் நீ கேட்டிருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு, நீ ஏன் அவன் பற்றி உயிரை யோசி அப்படின்னு கேட்கல. அவன் உயிர் எடுத்து தான் என் உயிர் இது பெண்ணுன்னு யோசிக்கல, அவன் உயிர் ஒன்று போகுது, 2 பேரும் உசுரோடு தான் இருப்பீங்க அப்படின்னு தங்கச்சிக்காரி சொன்னோன்னே, இருந்தாலும் நான் அவனோட பாடி பார்ட்டில் வச்சு வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் நம்ம ஹீரோ. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அவங்க அம்மா கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. அவன் இங்கே உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். எனக்கு நீங்களும் லீக்காண்டு ஒன்று தான், அவனுக்கு உயிர் கொடுத்தா தான் நானும் இருப்பேன் அப்படின்லாம் அழுதுட்ருக்கான். அவங்க அம்மாவுக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அப்படியே கொஞ்ச நாள் கழித்து தூங்கிடுவானா. உள்ளே போய் அப்படியே என்ன பண்ணுறது இவனுக்கும் தெரியல. ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஹீரோ சொல்கிறான் நீங்களே கவலைப்படாதீங்க, அவனே இருப்பனாலும் நான் கொடுக்க விட மாட்டேன்னு. ஒரு பிள்ளையோட உயிரை ஒரு உடல் உறுப்பை எப்படி எடுக்க தாய் விடுவா அப்படின்னு அவள் அழுவுறா. எவ்வளோ கல்லஞ்சமான உலகம் பாரு, நான் உன்னையும் என் பையனாட்ட தான் பார்த்தேன், ஆனால் பாரேன் இப்போ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அழுகுறாங்க. நம்ம ஹீரோ நான் அவனே ஒத்துக்கிட்டாலும் நான் விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சுட்றா அவங்க அம்மாவை. இவங்க அங்கிட்டு போனோன்னே ஹீரோயின் இங்கிட்டிருந்து வராங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோ கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க, இங்கே எல்லாமே சுயநலவாதி தான், உண்மையிலுமே நாங்கள் தான் சுயநலவாதி, உன் உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் பாரு, அதுதான் எங்கள் பெரிய சுயநலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறா இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் உயிர் எப்படி அப்படின்னு கேட்கல. அவன் உயிர் ஒன்றும் நம்ம எடுக்க போகிறதில்ல, அவன் பாடி பார்ட்லேருந்து கொஞ்சோண்டு பகுதியை தான் எடுக்க போகிறோம், அதனால் உன் உயிரை பிழைக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஒன்றும் யோசிக்காத, அவனும் இறக்க மாட்டான், நீயும் இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயின்ட அவங்க அப்பா இந்த கடையை மூட போடாராமா. அடுத்து வந்து பஸ் டூருக்கு வேலை கிடச்சிருக்கா, அங்கே போகிறாங்களா பஸ் டிரைவராக. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா டைவர்ஸ் பேப்பர் கொடுக்க தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் டைவர்ஸை கொடுத்துட்றாங்க. டைவர்ஸை கொடுத்துட்டு ஒரு மாதிரி தெளிவாக தான் இருக்காங்க ஹீரோயின் அவங்க அம்மா. இங்கே நம்ம சைட்டும் சிஇஓவும் பேசிகிட்டு இருக்காங்க போர்ட் மீட்டிங்கில்.
நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மெமோரியலில் நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் மெமோரியல் சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணது லீகேங்டுவும் முன்சுவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட சங்கும் அறியான். அவன் வந்து உள்ளே போக அனுமதி இல்லையாமா. ஏன்னா அவனை அந்த பதவியில் இருந்து தூக்கிட்டாங்களா. இப்போ கம்பெனி ஓனரே இல்லைன்னு. இதை கேட்டோன்னே அவனுக்கு சரியான கடுப்பாகுது. போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறியான். அதை நேரம்னு பார்த்து சைட்டு வந்துடுறா. சைட்டை பார்த்தோன்னே நீ 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 ஏன் இப்படி பண்ண, நீ என் முதுகுலேயே குத்திட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பேறான். அட்லீஸ்ட் ஒன்று கீழேயாவது போட்டு வச்சுருக்கேன், வேறு வேலையாவது அப்படின்னு சந்தோஷப்படு அப்படின்னு சைட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போதே தெரியுது ஹீரோ ஒத்துக்கிட்டான்னு. அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்கான். சரி நீ போய் வீட்டுக்கு போகணும் தங்கச்சிக்காரி சொல்கிறா ஹீரோட்ட. ஆனால் அவன் ஹீரோ ஃப்ரெண்டு நீ இப்போ தேங்க்ஸ் தாண்டா சொல்லணும், என்னை பார்த்து மறைக்கக்கூடாது, கொஞ்சமாக சீரி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லல. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வழியிலையும் ஒரு மாதிரி நம்ம ஹீரோ சிரிக்கிறான். பார்த்து போயிட்டு வாடா, நீ வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு என் வாழ்க்கையிலேயே அப்படின்லாம் பேசிவிட்டு பாய் சொல்லிட்டு கிளப்பி விட்றான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு சைட்டு தான் ஃபோன் பண்ணுறா. அப்படியே பார்த்துட்ருக்காங்க, மீட் பண்ண கூப்பிட்ருக்காங்க போல். அதனால் ஹீரோவும் சைட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. சைட்டு சொல்கிறான் அவனை எதுக்கு மீட் பண்ணனா, ஹீரோயின் தான் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னான், உங்கள் அப்பா ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு வந்து காமிச்சா. அதனால் எங்கள் கம்பெனி சார்பில் வந்து உனக்கு காம்பன்சேஷன் இப்போ தான் வழங்குறோம், உனக்கு அப்போவே தராதுக்கு மன்னிச்சிக்கோ, அவங்க அப்பா ஒரு தப்பு பண்ணலையா சாரி அப்படின்னு ஒரு பெரிய இது பண்ணிட்டு பெரிய இதாக கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சோண்டு காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தங்கச்சிக்காரி தான் ஞாபகம் வருது. அவட்ட போய் காட்டலான்னு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஆனால் தங்கச்சிக்காரி அங்கே வேறு யாருக்கிட்டேயோ கெஞ்சிட்ருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ கொஞ்சம் பெருசாக இருக்கான் அந்த ஒரு லிவரு, அதனால் ஆப்ரேஷன் பண்ணால் அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தங்கச்சிக்காரி அவன் ஓகே சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது ஒழுங்காக கேளு, ஆப்ரேஷன் பண்ணால் ரிஸ்க், அவன் செத்துருவான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தங்கச்சிக்காரிக்கு ஓகே வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புறா. நம்ம தங்கச்சிக்காரி அப்படியே வெளியே வரான். வெளியே ஹீரோ இருக்கான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு எங்கே போகிற இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கல. நான் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன், எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. ஆப்ரேஷனுக்கு ரெடியாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கிளம்பலாம். ஒரு நிமிஷம் நில்லு, இதுவரையிலும் நீ பண்ணது எல்லாம் போதும், நீயும் என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப நிறையா பண்ணிட்டீங்கன்னு கேட்கல. தங்கச்சிக்காரி சொல்கிறேன், நான் உனக்கு ஒன்றுமே பண்ணல, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால் நிறைய பண்ணியிருக்க நிறையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒன்றும் அழுவாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டோட கிட்னி வேணாமா. இந்த சைடு நம்ம சிஇஓ வேலையை விட்டுட்டானா, ஏன்னா அவனுக்கே பிடிக்கலையா. அவங்க ஹீரோ சிஇஓக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கவங்க எல்லாமே இப்போ சைட்டுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. இதை நினச்சி தேங்க்யூ சொல்கிறா எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்ததுக்கு. பரவாயில்ல ஓகேன்னு சொல்கிறான் நம்ம சைட்டு. சரின்னு கடைசி தடவை பார்த்துட்டு போடான்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம மேக்கப் மங்குனி இருக்கா. இவன் நம்ம சிஇஓவை பார்த்து நீ எங்கே போனாலும் பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு கூலி தொழிலாளோட ஒர்க் பண்ணுறேன், என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு கேட்கல. இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்லிடுறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சிஇஓ சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ கூட மனுஷன் எப்படி இவ்வளோ கூலாக இருக்காருன்னு தெரில. அந்த சின்ன அப்படியே கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் அவங்க அம்மா வந்து ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்களா. அங்கேருந்து வேறு ஏதாவது பியூட்டி பார்லரில் வேலை பார்க்க போகிறாங்களா கொஞ்ச நாளைக்கு. இதுக்குன்னா ஹீரோயினை இங்கே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே போனால் அது கொஞ்சம் லிக்கரை வந்து விடுவாங்க, அதனாலன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அதனால் நான் வரங்குள்ள இந்த பெரிய பியூட்டி பார்லர்லாம் மாற்றிடு, இதை நல்லா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா ரொம்ப ஹீரோயின்டா அவங்க அம்மா. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்பவே மேக்கப் பண்ணிக்கிறாங்க, லிப்ஸ்டிக்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன இவ இப்படிலாம் பண்ணுறா, ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா, நீ ரொம்ப நல்லபடி, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்யூ அப்படிலாம் சொல்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு இப்போ அந்த கம்பெனிலேருந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ எனக்கு ரொம்ப நிறையா காசு இருக்குது, நீ எங்கே போகணுமோ சொல்லு அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோன்னே ஹீரோயின் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு நாளாவது இவ்வளோ பெரிய ஹோட்டலில் பணக்காரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
நம்ம ஹீரோ முன்ன பின்ன இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறான். சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக அன்னைக்கே அவங்களா தூங்குறாங்க அங்கேயே. அதுக்கு அடுத்த நாளாக ஆகுது, நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சு ஹீரோயினை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க, ஹீரோவை காணோம். அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடியும் பார்க்குறாங்க, ஹீரோயினை காணோம். சரி ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறான், அங்கேயும் இல்லை. நம்ம ஏதோ தங்கச்சிக்கறி சொல்கிற நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கொடுக்க முடியாது, லிவர் கொடுக்க முடியாதுன்னு விஷயத்தெல்லாம் சொல்கிறா. சரி அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின்ற வந்து ஹீரோ வீட்டுக்கே போய் பார்க்குறான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கியான். இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு உசுரே வருது. ஹீரோவை பார்த்தோன்னே, நீ ஏன் உங்களுக்கு தெரியாமல் விட்டு போயிட்ட அப்படின்னு கேட்கல. சாரிப்பா, கொஞ்சம் ஏதோ வேலை வந்துருச்சு, அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நிறையவே பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் டெய்லியும் புக்கு படிச்சுட்டு இருக்கையில் நீ என்னை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீல, எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்க அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சும்மா தான் தூங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நிஜமாலுமே மயக்கம் போட்டான். அதை பார்த்தோன்னே அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே எல்லா விக்டிமுக்கும் ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னால், அந்த மெமோரியல் பார்க்கை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம், அதோட டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போட்டு ஒரு மெயிலாக வந்திருக்கு. இந்த சைடு நம்ம ஒரு கார்பெண்டர்கிட்ட போய் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அங்கே வேலையை அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம சிஇஓவை. நம்ம சிஇஓ பார்த்தோன்னே ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணையும் நம்ம சிஇஓவுக்கு பிடிச்சி போயிடுது. அங்கேயே வேலை செய்கிறான் நம்ம சிஇஓ. இங்கே நம்ம பார் கடைக்காரி தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம கம்பெனி ஓனர் மிஸ்டர் சங்குக்கு வேலையே இல்லை. இப்போ நடு ரோட்டில் தான் இருக்கியான். அவன் ஒய்ஃபும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம பார் கடைக்காரியும் இந்த மிஸ்டர் சங்கும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ரைட்டர் பொண்ணுக்கும் பேட் கமெண்ட்ஸே வரதில்லை அப்படின்னு நீங்களும் ஒரு கமெண்ட்டை போட்டு போயிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஹீரோயினோட அவங்க அப்பா ஒரு பஸ் டிரைவராக ஆகிட்டார், டூர் பஸ் டிரைவராக. அப்படியே அங்கே ஒரு சூப்பு சாப்பிட்றாரு. இவர் சமைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு போல். அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்படியே பொண்ணுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவங்க இப்போ நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா அங்கேயே ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நெல்லுங்க நான் வரேன்னு சொன்னோடனே அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி போகுது, அதுவும் இல்லை நீ ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருந்திருப்பீல, ஏதோ காங்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பையன் நிலமை என்னாச்சு, எப்படி இருக்கான், நல்லா இருக்கான்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்தோடனே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. அங்கே நம்ம தங்கச்சிக்காரியும் இருக்கா. நம்ம வாழ்க்கையில் நினைக்க முடியாமல் ஆச்சரியமெல்லாம் நடக்கும். அந்த ஆச்சரியம் இப்போ நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. நம்ம தங்கச்சிக்காரி வெளியே எங்கேயோ ஓடுறா. அந்த லிவர் பாக்ஸை எடுத்துக்கிட்டு இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் சொல்லிட்டு கிளம்புறா. இதில் வந்து தெரியுது நம்ம ஹீரோவுக்கு லிவர் கிடச்சிருச்சுன்னு. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே நம்ம தங்கச்சிக்காரியே உட்காந்துக்கிறா. இனிமேல் நடக்கிறதெல்லாம் இறைவனுக்கே, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நான்லாம் போக முடியாது அப்படின்னு நம்ம தங்கச்சிக்காரி சொல்லிடுறா. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்த எல்லா இடத்தையும் காமிக்கிறாங்க. பீச்சு, லைட் ஹவுஸு, அப்புறம் வந்து ஹீரோவோட மொட்டை மாடி, பஸ் ஸ்டாப்பு, பார்க்கு, எல்லாத்தையும் அவன் வேலை செஞ்ச இடம் எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே ஃப்ளாஷ் போட்டு காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை புடச்சிட்டான் போல். ஏதோ உட்காந்து படிச்சுட்ருக்கான். அவன் சைட் மேனேஜராக எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே உண்மையான சைட் மேனேஜர் இருக்கார். எக்ஸாம் எழுதுறியாடா, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் உனக்கு எக்ஸாம்லாம் நான் எழுதியிருக்கேன் தெரியுமா, அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ கஷ்டப்படாமல் எழுது, நடிச்சின்னா அப்படி அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சைட் மேனேஜரும் லீகாங்டோ ரொம்பவே நட்பாயிட்டாங்க. அவன் அப்படியே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறியா நம்ம லீகாங்டோ. அங்கே ஃப்ரெண்டு இருக்கான். ஃப்ரெண்டை பார்த்தனே, அது ஏன் சொல்கிறா, நான் வந்து உனக்கு உசிரியை கொடுத்துருக்கேன்டா, என் லங்ஸையும் எடுத்து கொடுத்துருக்கேன், சரி புலம்பாத, நீயே வச்சுக்காத. நம்ம ஹீரோ சொல்லிடுறியான், ரொம்ப புலம்பினா எனக்கு மண்டை வலி எடுத்துருண்டா அப்படின்னு. சரி வாடா, அம்மா கூப்பிட்றாங்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிறாங்க சாப்பிட. நம்ம பாட்டி இருந்த இடத்த இப்போ ஒரு லீகலான ஹாஸ்பிட்டல் கிளினிக்காக மாற்றிருக்காங்க. டாக்டர் யாருன்னு தெரியுமா, நம்ம தங்கச்சிக்காரி தான். அவனோட அசிஸ்டண்ட்டு நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு போறியான்.
அங்கே வந்து நிறைய வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்க வீட்டை அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோயின். அப்படியே நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்றாங்க. நம்ம 2 பேரும் ஹீரோயினும் மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நமக்கெல்லாம். இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்வாங்க. இந்த ரெய்னார் சீன் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு கருத்து என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த ரெய்னார் சீன் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.